எல்லாருக்கும் வணக்கம். நான் அட்வொகேட் தேவிதரா. ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் என்றால் என்ன? முன்ஜாமீனின் நிபந்தனைகள் என்ன? முன்ஜாமீன் எப்படி பெற முடியும்? எந்த சூழ்நிலையில் பெயில் தரப்படும் அல்லது தரப்படாது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல ஆன்டிசிபேட்டரி பெயில் என்றால் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஆன்டிசிபேட்டரி பெயில் அப்படின்னா முன்ஜாமீன். இப்போது ஒருவரை கைது செய்ய போகிறாங்க அப்படின்னு தெரிய வந்ததும் முன்கூட்டியே அந்த நபர் கைது செய்யப்படுவதற்கு முன்னரே நீதிமன்றத்தில் மனு கொடுத்து ஜாமீன் பெறுவதற்கு வழங்கப்படும் பாதுகாப்பு தான் ஆன்டிசிபேட்டரி பெயில். இந்த சட்ட உரிமை சிஆர்பிசி செக்ஷன் 438 வரும். குற்றம் சாட்டப்பட்ட நபரை கைது செய்ய முடியாது என்பதற்காக இந்த பாதுகாப்பை நீதிமன்றம் முன்கூட்டியே வழங்குவது தான் ஆன்டிசிபேட்டரி பெயில், முன்ஜாமீன் அப்படின்னு சொல்கிறோம். முன்ஜாமீன் எதற்காக வாங்குகிறார்கள் அப்படின்னா, இப்போது பொதுவாக ஒருவர் மீது பொய்யான புகார் கொடுத்திருக்கலாம். குடும்ப பிரச்சனை அல்லது சொத்து பிரச்சனையில் பொய்யான தகவலை சொல்லி குற்றம் சாட்டியிருக்கலாம். ஒருவரின் மீது பகையின் காரணமாக பொய்யான எஃப்ஐஆர் போடப்பட்டும் இருக்கலாம். இந்த மாதிரி சூழ்நிலைகளில் முன்னரே பாதுகாப்பு தேவைப்படும் போது முன்ஜாமீன் மனு நீதிமன்றத்தில் கொடுத்து பெறப்படுகிறது. நெக்ஸ்ட்டு, முன்ஜாமீன் பெறுவதற்கு என்ன வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் அப்படின்னா, ஒரு வழக்கறிஞரை வைத்து மனு தயாரிக்க வேண்டும். எஃப்ஐஆர் போடப்பட்டு இருந்தால் அதன் நம்பர் தெரிந்தால் குறிப்பிட்டு மனு கொடுக்கலாம். குற்றம் சாட்டப்பட்டவரின் பெயர், முகவரி குறிப்பிடப்பட வேண்டும். எந்த பிரிவுகளின் கீழ் வழக்கு போடப்பட்டுள்ளது என்பதையும் ஏன் அந்த குற்றச்சாட்டு பொய்யானது என்பதையும் குறிப்பிட வேண்டும். மனு எந்தெந்த நீதிமன்றங்களில் கொடுக்கலாம் அப்படின்னா, செஷன்ஸ் கோர்ட் மாவட்ட அமர்வு நீதிமன்றத்தில் கொடுக்கலாம். இரண்டாவதாக ஹைகோர்ட்டில் கொடுக்கலாம். காமனாக செஷன்ஸ் கோர்ட்டில் மனு கொடுப்பாங்க. செஷன்ஸ் கோர்ட்டில் மனுவை தள்ளுபடி செய்துட்டாங்க அப்படின்னா ஹைகோர்ட்டில் மனு கொடுக்கலாம். நீதிமன்றத்தில் விசாரணை நடக்கும். மனு கொடுத்த பின் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அரசு தரப்பு வழக்கறிஞர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். பின்னர் நீதிமன்றம் உங்களின் விளக்கத்தை கேட்கும். பப்ளிக் ப்ராசிக்யூட்டர், அதாவது அரசு தரப்பு வழக்கறிஞர் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பார். அதன் பின் நீதிமன்றம் விளக்கத்தை கேட்கும். இதில் யார் புகார் கொடுத்தாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் நீதிமன்றத்திற்கு வர வைக்கப்படுவார்கள். அப்போது நீதிமன்றம் சில நிபந்தனைகளின் அடிப்படையில் ஜாமீன் கொடுக்கும். குற்றம் நடந்த இடத்திலிருந்து, அதாவது மாநிலம் விட்டு வெளியே போகக்கூடாது. ஆதாரங்களை அழிக்கவோ அல்லது சாட்சிகளை மிரட்டவோ கூடாது. கேட்கப்படும் ஆவணங்கள் கொடுக்க வேண்டும். காவல்துறைக்கு சம்மன் வந்தால் நேரில் சென்று விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும். ஒரு ஷூரிட்டி, உத்தரவாதம் கொடுக்க வேண்டும். ஆன்டிசிபேட்டரி பெயில் முன்ஜாமீன் வாங்கினால் என்ன பயன் என்றால், போலீஸ் உடனே கைது செய்ய முடியாது. விசாரணையில் தளர்வு கிடைக்கும். வீட்டில் இருந்து அழைத்தால் மட்டுமே விசாரணைக்கு போகலாம். காவல்துறையிலிருந்து தொல்லை தர முடியாது. இப்போ முன்ஜாமீன் என்னென்ன குற்றங்களுக்கு தர மறுக்கப்படும் அப்படின்னா, கொலை செக்ஷன் 302 கீழ் நடந்திருந்தால், கற்பழிப்பு 376 செக்ஷனில் குறிப்பாக போக்சோவின் கீழ் நடந்திருந்தால், ஆயுதம் வைத்து கொடூரமாக தாக்கப்பட்டு இருந்தால், போதைப்பொருள் வழக்காக இருந்தாலும் நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுக்கும். இப்படிப்பட்ட வழக்கில் இருப்பவர்களுக்கு முன்ஜாமீன் கிடைப்பது அரிதாக இருக்கும். ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவராக இருந்து ஓடி ஒளிந்து தலைமறைவாக இருப்பது, விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருப்பது, சாட்சியங்களை போய் மிரட்டி அதற்கு ஆதாரம் இருப்பது, இது போன்ற காரணங்களுக்காக நீதிமன்றம் முன்ஜாமீன் வழங்க மறுக்கலாம்.
முன்ஜாமீன் என்பது ஒரு நபருக்கு எதிராக தவறான குற்றச்சாட்டு அல்லது குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டால் பெரும்பாலும் தொழில்முறை காரணமாகவும் அல்லது தனிப்பட்ட பகை காரணமாகவும் ஒருவர் கைது செய்யப்படுவதற்கு முன்பே அவரை விடுவிப்பதை உறுதி செய்வதாக கருதப்படுகிறது. தேங்க்யூ.